ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பெஷலான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்வீட் ரெசிபி. வாங்க, இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்: சம்பா ரெட் அவல் 1 கப்பு, 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு நெல் பொரி. பாருங்கள், சம்பா ரெட் அவல் இப்படி தான் இருக்கும். சம்பா அவல் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை. இது அப்புறம் நெல் பொரி, கார்த்திகை பொரின்னு சொல்லுவோம். வாங்க, இப்போ இதோட செய்முறை பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மண் கடாய் தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடாய் சூடானோடனே, நெய் சூடானதும் ஒவ்வொன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது கூடவே சம்பா அவல் இல்லைன்னா ரெட் அவல் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். கடைசியாக நம்ம கடலை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அதோட வாசம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 கப்பு சேர்த்தா போதும். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் சாட்டே பண்ண வேண்டாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா மண் கடாய்ங்கிறதுனால அதிலே சூடு இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கட்டும், இது ஆறட்டும் நல்லாவே. இது ஆறுறதுக்காக நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மை மாதிரி அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக கோரஸாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நம்ம அது ஹீட் பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆன உடனே நம்ம லைட் சூடாக நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த மிக்ஸில் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா ஆறி இருக்கும். ஸோ அதனால் உங்களால் முடியும்னா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஒரு லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி கூட. ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.